எனவே அவருக்கு நாம ஒரு நினைவு, ஒரு பாலமோ வேறு நினைவு சின்னமோ வைப்பது கட்டாய கடமை என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஜாதி பேர் யாருக்கும் கூடாது என்று சொல்லிவிட்டு அவருக்கு மட்டும் விதிவிலக்காக ஜாதி பேரை வைக்க வேண்டிய தேவையில்லை. கோ துரைசாமின்னு வைங்க. இந்த ஒரு நினைவு சின்னமாக ஒரு பேர் வைக்க பொருத்தமானவரா தகுதியானவரானா கோ துரைசாமி என்கிற ஜிடி நாயுடு பொருத்தமானவர். எந்த அடிப்படையிலன்னா அவர் தொடக்கத்திலிருந்து தமிழ் இன உணர்வோடு தன்னை இணைத்து கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று கோரியவர். இன விடுதலைக்கு போராடுற எல்லா நாடுகளையும் பிறமொழி பேசக்கூடியவர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த இனத்தினுடைய, அந்த பெரும்பான்மை இனத்தினுடைய, பரவு வழி தாயகமாக கொண்ட இனத்தினுடைய அந்த விடுதலைக்கு, அந்த நாட்டினுடைய விடுதலை உரிமைக்கு, மொழி உரிமைக்கு போராடுகிறார்கள். 90களில் அப்படியே பகுத்தறிவு புழம்பு அது மாதிரி விதை உளுந்து தோப்பா பகுத்தறிவு வளர்ந்து தமிழ்நாட்டில் செழிச்சு கிடக்குது. ஜாதிக்கே இடமில்லை உங்க புருடாவில், உங்க புராணத்துல. அப்ப நீங்க உங்க பெரியார் படத்தை ராமசாமி நாயக்கர்னு உங்க தாயகம் இருக்குல்ல, ஆந்திரா திராவிட தாயகம், அங்க கொண்டு போய் பண்றீங்க. இதுதான் உங்க நேர்மை. தமிழ்நாடு தனியாக வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்ற உங்க கருத்தை நான் ஆதரிக்கிறேன். அதற்கு என்ன உதவி வேணுமானால் நான் செய்கிறேன் என்று அவர் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் இப்பொழுது அண்ணல் தங்கோவுடைய பெயரன் தம்பி அருட்செல்வத்திடம் இருக்கிறது. நான் படிச்சு பார்த்தேன். திராவிடர் என்ற ஒரு இனப்பெயரை ஈவேரா திணித்தது என்பது தெலுங்கர் கன்னடர் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்டத்தான். எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களை சந்தித்து உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு அரசு கோவையிலிருந்து அவினாசி வரையும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு சாலை மேம்பாலத்தை திறந்திருக்காங்க, மிகப்பெரிய மேம்பாலத்தை. அதற்கு தமிழ்நாடு அரசு புகழ்பெற்ற ஜிடி நாயுடைய பெயரை சூட்டியிருக்காங்க. அது பெரிய விமர்சனங்கள் எழுந்துள்ளது. பாத்தீங்கன்னா தமிழ் தேசியர்கள் சமீபத்துல தமிழ் சாதி கொண்ட தலைவர்கள் பேரை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இப்போ தெலுங்கு சாதியான ஜிடி நாயுடு பேரை வச்சிருக்காங்க. இது எப்படி வைக்கலாங்கிறத கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா சமீபத்துல நீங்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அவர் பேரை நீக்க வேண்டாம், கோ துரைசாமி அப்படிங்கிறதே வைக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. உங்க தமிழ் தேசியம் பேசுற உள்ளே சில முரண்பாடு இருக்கீங்க, அது ஏங்கய்யா? சில செய்திகளில் அதை பற்றிய அணுகுமுறைகள்ல முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். முரண்பாடுகளே இல்லாமல் ஒரு தமிழ் தேசிய மந்தை அப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லவில்லை. கருத்து உருவாக்கமும் கருத்து வேறுபாடுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை நேசபூர்வமா பேசி கலைந்து கொள்ள வேண்டும். சிலது களைய முடியாம கூட இருக்கலாம். அதனால நம்ம தமிழ் தேசிய உறவு பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையில் நமக்கு தமிழ் தேசிய இறையாண்மை மீட்பு, தமிழ் இனம், தமிழர் பண்பாடு, தமிழர் தாயக காப்பு, தமிழ் மொழி காப்பு என்பதில் வேறுபாடு இல்லை. அந்த நிலையில் தான் நாம் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறோம். இதுல இந்த பாலத்துல அதாவது 6/10/2025 தான் ஒரு ஆணையை வெளியிடுறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் அரசு ஒரு அரசாணையை வெளியிடுது. அது ஏற்கனவே எம்ஜிஆர் செய்ததுதான். அது தெருக்கள், சாலைகள் பெயர்கள்ல, ஊர்கள் பெயர்கள்ல அந்த சாதி பேர் இருக்க வேண்டியதில்லை, அதை நீக்கிருங்க, நீக்கிட்டு பயன்படுத்துங்க என்பது. அதுபோல ஒரு 6/10/2025 வெளியிட்டு அடுத்த சில நாட்கள்ல ஜிடி நாயுடு சாலை என்று கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சாலைக்கு 10 கிலோமீட்டர் உள்ள மேம்பாலத்துக்கு பேர் வைத்து அது முதலமைச்சர் திறக்கிறார். ஏன் இந்த முரண்பாடு என்பது அடிப்படை கேள்வி. இந்த அடிப்படை கேள்வியில் தமிழ் தேசியர்களுக்குள்ள முரண்பாடு கிடையாது. நானும் அந்த கேள்வியை தான் கேட்கிறேன், மற்ற தம்பிகளும் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடா இருக்கிறது என்னன்னா, அவர் பேரையே வைக்க வேண்டியதில்லை. அவர் பேரு கோவண்ணா துரைசாமி. அந்த பேர் இல்லாமல் ஜிடி நாயுடு என்பதுதான் அது இயற்கையான பெயர் போல இங்க பழக்கத்துல வந்துருச்சு. அந்த
நாங்க சொல்றது தமிழ் தேசிய பேரியக்கத்துல ஏடி நாயுடு என்று அழைக்கப்படுகின்ற அந்த துரைசாமி சாலைக்கோ வேறு ஏதோ ஒரு அரசு கட்டடத்துக்கோ பேர் சூட்டக்கூடிய அளவில் தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் கடமையாற்றியவர், பங்காற்றியவர். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்காக அவருடைய ஜாதி பேரை அப்படியே வச்சிட வேண்டியதில்லை. தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. சாதி முரண்பாடுகள், ஜாதி மோதல்கள், ஜாதி அடையாளங்களை மேலும் வலுப்படுத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் இல்லாமல் தவிர்ப்பதற்காக ஜாதி பெயர்களை நீக்கிடுங்க தெருவில் இருந்தாங்க அப்படின்னு. இது 78 என்று நினைக்கிறேன், 1978 என்று நினைக்கிறேன், எம்ஜிஆர் ஆட்சியில அவர் கொண்டு வந்தாரு. அப்போ நமக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றது, சென்னையில பாரிமுனையில தம்பு செட்டி தெரு, இன்னும் பல எல்லாமே ஜாதி பேர்ல இருக்கும். எம்ஜிஆர் இந்த ஆணையை கொண்டு வந்த பிறகு அழிச்சிட்டாங்க, அந்த செட்டிங்கிறத அழிச்சிட்டாங்க. தம்பு தெரு என்பது மட்டும்தான் இருக்கும். அப்படி அப்ப மாத்தினாங்க. அப்புறம் மறுபடியும் ஜாதி பேர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க பல இடங்கள்ல. இப்பொழுது இவர் ஸ்டாலின் அதை கொண்டு வர்றாரு. சரிதான், அது ஜாதிய முனைப்புகள், ஜாதிய தீவிரவாதங்கள், அதை மேலும் மேலும் ஜாதிய அடையாளங்களை வைத்துவிட்டு நமக்குள்ள ஒற்றுமையை கெடுப்பது, நமக்கு உயர்வு தாழ்வு உளவியலை உருவாக்குவது இது கூடாது என்பதற்காக தான் நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் நாங்கள்லாம் அதை சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையில அதே கருத்தை இவர் வச்சுட்டு, ஸ்டாலின் வச்சுட்டு ஜிடி நாயுடு பேர் வைக்கிறீங்களா, அது என்ன பொருள்? அப்போ அதுக்கெல்லாம் சட்டம் செல்லாதா? நீங்க போட்ட ஆணை பொருந்தாதா? சரி, ஒரு சில மணி நேரத்துல சில நாட்களுக்குள்ளதான் இது என்னங்கிறது. அப்ப என்ன செய்யலாம்னாக்க, அவருக்கு துரைசாமி, அப்போ துரைசாமி பாலம்னு போடுங்க. யாரு என்னன்னு தெரியாதுன்னா வேணா அந்த பாலத்துக்கு அந்த பெரிய இடத்துல துரைசாமி பாலம்னு எழுதிட்டு கீழே சின்ன எழுத்துல அடைப்பு கூடற இவர் ஜிடி நாயுடு என்று அழைக்கப்பட்டவர் என்று மட்டும் ஒரு உறுதி போட்டுக்கோங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு, வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு துரைசாமி பாலம் தான் தெரியும். அதுக்கு மேல ஒண்ணு வேண்டியதில்லை. நீங்க போட்ட ஆணைக்கு முரண்பாடு வேண்டியதில்லை, போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம தம்பிகள் சில பேர் என்ன பண்ணா, அந்த அவருக்கு அவர் பேர் இல்லாட்டி என்ன, இப்ப இங்க தீரன் சின்னமலை இருக்காரு, கொடிகாத்த குமரன் இருக்காரு, அந்த பகுதிகளில் எவ்வளவோ பேர் ஈகம் செய்தவர்கள், சான்றோர்கள் இருக்கிறார்கள். அவங்க பேரை வச்சா என்ன, அவங்க கருத்தை சொல்றாங்க. இந்த ஒரு நினைவு சின்னமாக ஒரு பேர் வைக்க பொருத்தமானவரா, தகுதியானவரானா துரைசாமி என்கிற ஜிடி நாயுடு பொருத்தமானவர். எந்த அடிப்படையிலன்னா, அவர் தொடக்கத்திலிருந்து தமிழ் இன உணர்வோடு தன்னை இணைத்து கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று கோரியவர். தமிழ்நாடு விடுதலைக்கு யார் போராடினாலும் நான் அவர்களுக்கு துணை நிற்பேன் என்று அறிவித்துக் கொண்டவர். சான்று அப்படின்னு சொன்னாக்க, அண்ணல் தங்கோ அவர்கள் பெரிய தமிழ் அறிஞர். அவரெல்லாம் இறந்துட்டாருங்க, அவங்கெல்லாம் மூத்த தலைமுறை. அவர் தனிநாடு வேணும் என்பவர். அண்ணல் தங்கோ தனித்தமிழ் பேசக்கூடியவர், தனிநாடு தமிழ்நாடு வேண்டும் என்று கருத்துடையவர். அவர்களுக்கும் அந்த ஐயா ஜிடி நாயுடுக்கும் இடையில கடித போக்குவரத்து இருக்கு. ஒரு கடிதம் ஜிடி நாயுடு எழுதுறார், தமிழ்நாடு தனியாக வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்ற உங்க கருத்தை நான் ஆதரிக்கிறேன், அதற்கு என்ன உதவி வேணுமானால் நான் செய்கிறேன் என்று அவர் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் இப்பொழுது அண்ணல் தங்கோவுடைய பெயரன் தம்பி அருட்செல்வத்திடம் இருக்கிறது. நான் படிச்சு பார்த்தேன். ஐயா, சில குறுக்கீடு இப்படி சொல்றீங்க நீங்க. இப்ப தமிழ்நாடு விடுதலைன்னு கேட்ட தமிழறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே தெலுங்கு சாதியான ஜிடி நாயுடு பேர் மட்டும் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நிறைய பேர் அந்த கோவை பகுதியில இல்லையா தமிழ் கேட்டு போறாங்க, அவங்க பேரையும் வைக்க சொல்லி கேளுங்க. அது யார் வேண்டாங்க, நம்ம கேட்போம். இல்ல, திடீர்னு அது வைக்க வேண்டிய தேவை என்ன வருது? இப்ப அவ்வளவு பேர் இருக்கும் போது திடீர்னு ஜிடி நாயுடு பேர் வைக்க வேண்டிய தேவை என்ன? பேரே வைக்க கூடாது என்ற தகுதி குறைவு என்ன வருது? ஜிடி நாயுடு பேரே வைக்க கூடாது நம்ம திராவிட மாடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி தமிழர்கள் நிறைய பேர் இந்த தமிழ் இளைஞருக்கு தெரியல. இப்ப தெலுங்கான ஜிடி நாயுடு பேர் வைக்கிற மட்டும் ஏன் வைக்கிறாங்கிறது ஒரு கேள்வி எழுதுல. அதனாலதானே இப்ப நான் சில பேர் கேக்குறாங்க, தெலுங்கர் பேரை மட்டும் வைக்கிறாங்க, தமிழ் சாதி கொள்ளும் பேரை நீக்க சொல்றாங்க அப்படிங்கிறது கேள்வி எழுதுறாங்க. தெலுங்கர் ஆந்திராவில் குடியிருக்காரா, தமிழ்நாட்டுல குடியிருக்காரா, கோயம்புத்தூர்ல இருக்காரா? அவர் ஒருத்தர் மட்டுமல்ல, பல லட்சம் பேர் இருக்காங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் குடியேறி பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த மண்ணின் மக்களாக இருக்கிறார்கள். அவர்களை அயலாராக கருத முடியுமா? அவர்கள் எதுவுமே அவங்க அடையாளமே இல்லாமல் இருங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்கள
அவங்க தங்களை தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு ஒப்படைத்து கொண்டு போராடினால், கருத்து சொன்னால் அவர்களை நாம் ஆதரிப்போமா? இல்லை இல்லை, நீ இந்த இனத்தில் பிறந்து விட்டாய், எனவே உன்னுடைய பேரே எங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி புறக்கணிப்போமா, ஒதுக்குவோமா? அப்படி இல்லையா? பல விமர்சனத்தை வைக்கிறாங்க. மணியரசன்னா தெலுங்கர் மேல ஒரு சாஃப்ட் கார்னரா இருக்காரு, ஒரு இதா வைக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த அறிக்கை அது மாதிரி இருக்காது. அவங்க என்ன இப்ப தெலுங்கர்களை படையெடுத்து விரட்ட போறாங்களா தமிழ்நாட்டை விட்டு? நான் இன்னும் தடுக்கலாம் போய் அதை சொல்லுங்க. தெலுங்கு மக்களே தமிழ்நாட்டில் வாழக்கூடாது, வாழ்வாங்கல்ல. யாருமே இப்ப தெலுங்கர் எதிர்ப்புல சொல்றவங்க தெலுங்கர்களை வெளியேற்றுன்னு யாரும் சொல்லல. எந்த கட்சியும் தமிழ் தேசிய கட்சியும் சொல்லல, எந்த தமிழ் தேசிய அமைப்பும் சொல்லவில்லை. அவர்களுடைய பாத்திரம் தான் என்ன? நான் என்ன சொல்றேன், நான் பல தடவை எழுதியிருக்கேன், திராவிடர் என்ற ஒரு இனப்பெயரை ஈவேரா திணித்தது என்பது தெலுங்கர் கன்னடர் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்டத்தான். எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் தான் திணித்தார். தெலுங்கு மக்கள்லாம் கேட்கவில்லை எங்களை திராவிடன்னு சொல்லுங்கன்னு. தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள்லாம் கேட்கவில்லை. இவர் தான் சூழ்ச்சியாக ஈவே ராமசாமி தான் திணிக்கிறார். திராவிடர்னு சொல்லுங்க, நம்ம இங்க என்ன தமிழன் மட்டுமா வாழ்கிறான், எல்லாரும் இருக்காங்க, கன்னடர், தெலுங்கு, மலையாளி எல்லாரும் இருக்கும், அதனால அது பொதுப்பேரா இருக்கணும் என்று சொல்லி திணித்த நபர் அவர் தான். அடுத்தது தமிழ் இன உணர்வு வராம தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழன் அப்படி இப்படின்னு சொல்லி அதை புறக்கணிச்சு தமிழ் பேசினாலே அது மூட நம்பிக்கை, அது ஆரியவாதம் அப்படின்னு சொல்லி தமிழை இழிவுபடுத்தி கொண்டிருந்தாள் ஈவேரா. ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் தமிழின் மேன்மையை, தமிழின் தனித்தன்மையை ஆராய்ந்து புத்தகம் எழுதியிருக்காங்க, ஆய்வு நூல்கள் எழுதியிருக்காங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்க 1965 மொழி போல 400 பேரை சுட்டு கொண்டாங்க. அந்த மாணவர் போராட்டத்துக்கு குழுவுக்கு தலைவராக இருந்தவர் விருதுநகர் சீனிவாசன், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தான். அப்படி பல பேர் பல ஈகங்கள் செய்திருக்கிறார்கள். இப்போது கூட ஈழத்துக்காக தங்களே தீக்கி இரையாக்கி கொண்ட தமிழ்நாட்டு தமிழர்களில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் அப்படி ஒன்றாக தமிழ் இனத்தோடு ஐக்கியமாகி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை செயற்கையாக பிரிச்சு வைக்கணும், அவங்கள மேலாதிக்கத்தை கொண்டு வரணும், சூழ்ச்சி சூது நோக்கம்லாம் திமுகவில் உள்ள தலைவர்களுக்கும் திராவிட தலைவர்களுக்கும் இருக்கும். ஈவே ராமசாமி உருவாக்கி விட்டது. அந்த தெலுங்கர்களுக்கு அவ்வளவு பேருக்கு அது இருக்கிறது சொல்ல முடியாது. அதுல சில பேர் இருப்பாங்க. இப்ப எல்லா தெலுங்கு மக்களும் அப்படி கிடையாது. பெரும்பான்மையான எண்ணிக்கையில அந்த தெலுங்கு இன வெறியோட தான் இருக்காங்க. அளவுகோல் என்ன இருக்கு? என்ன அளவுகோல் சொல்றாங்களே ஐயா? அதுக்கு அளவுகோல் என்ன இருக்கு? இப்ப சில பேர் போராடி இருக்காங்க, மொழி போராட்டத்துக்கு அது இருக்காங்க, அவங்கள நம்ம மறுக்கல. ஆனா பெரும்பான்மை எண்ணிக்கையில எந்த அரசு பணிகளிலையும் சரி எல்லா இடத்துலயும் அவங்கதான் இருக்காங்க. எல்லா கணக்கெடுப்பு அப்படி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்படி இன ரீதியா இருக்காங்க, அவங்க சிறுபான்மை இனம் தான், உங்க இனவெறியோடு நம்மளை ஆதிக்கம் பண்ண வர்றாங்க, அவங்கள புறக்கணிங்க என்று சொல்லி அந்த இடத்துல தமிழர்கள்ட்ட நீங்க பேசுங்க. அப்படி இருந்தால் 10ஆம் எப்படி பேசுறீங்கிறேன், 10ஆம் எப்படி பேசிட்டு இருப்பீங்க? இப்ப நம்ம என்ன சொல்றோம், கணிசமா இருக்கிறாங்க தமிழ்நா எல்லா இனத்திலையும் எல்லா நாட்டிலையும் இன விடுதலைக்கு போராடுற எல்லா நாட்டிலையும் பிறமொழி பேசக்கூடியவர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த இனத்தினுடைய, அந்த பெரும்பான்மை இனத்தினுடைய பரவு வழி தாயகமாக கொண்ட இனத்தினுடைய அந்த விடுதலைக்கு, அந்த நாட்டினுடைய விடுதலை உரிமைக்கு, மொழி உரிமைக்கு போராடுகிறார்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம், தமிழ் தேசியத்துல இந்த தமிழ் தேசியம் என்பது அடித்தளமாக கொண்டிருப்பது தமிழர்களை, மரபு வழி தமிழர்களை, தமிழ் மொழியை, தமிழர் தாயகத்தை. இந்த மண்ணில் பல 100 ஆண்டுகளாக இங்கே பல காரணங்களால் குடியேறி இந்த மண்ணின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அயலார் என்று நாம் கருதக்கூடாது. இந்த மண்ணின் மக்கள் தான். அவர்களில் பல பேர் தங்களை தமிழர்களாக கருதி கொண்டால் மகிழ்ச்சி. இல்லை, நாங்கள் தெலுங்கர், நாங்கள் கன்னடர், நாங்கள் மலையாளம் கருதிக்கங்க, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு உள்ள உரிமை முழுசா உண்டு. தமிழை அழிக்கவோ தமிழர் தாயகத்தை சிதைக்கவோ உங்களுக்கு உரிமை இல்லையே தவிர, இந்த மண்ணின் மக்களாக, குடிமக்களாக சம உரிமை, மரபு வழி தமிழர்களுக்கு உள்ள உரிமை, கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உங்களுக்கும் உண்டு. அது மாற்று கருத்துல அயலார நம்ம கருத வேண்டாம், ஒன்னா நிற்போம் என்று சொல்லி அரவணைத்து சேர்த்து இணைந்து போராடுவது என்பதுதான் போராட்டத்தின் வெற்றிக்கும் காரணமா இருக்கும், ஜனநாயகமா இருக்கும், மனிதநேயமா இருக்கும். உலக அரங்கத்தில் அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. சும்மா அங்க உட்கார்ந்துக்கிட்டு இன உரிமை, இறையாண்மை மீட்புக்கோ, அப்ப இறையாண்மை மீட்புக்கு என்னென்ன வழியில போராட வேண்டும் என்று அந்த போராட்டங்களை எல்லாம் செய்யாமல்
உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கருத்து சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்ம பிளவுபடுத்தி சிறுபான்மையாகி நம்ம வீரம் தீரமா பேசிக்கிட்டு இருப்போமே தவிர, நமக்கு மக்கள் சக்தியை திரட்டி தமிழ்நாட்டுடைய இறையாண்மை மீட்பு, உரிமை மீட்பு, மொழி மீட்பு, தாயக மீட்பு, பாதுகாப்பு, தமிழின பாதுகாப்பு, இவற்றை எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு போவோம், அவ்வளவுதான். எனவே ஜனநாயகமாகவும் நடந்துக்கணும், உத்தியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அந்த வழியில் எல்லா வகையிலும் பார்த்தாக்க இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் குடியேறி வாழ்கின்ற மக்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அதுபோல மராத்தி, சௌராஷ்டிரம், உருது, இத்தனை மொழி பேசுகிறார்கள் பாரம்பரியமா. இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் மண்ணின் மக்களே, வெறும் தெலுங்கர் மட்டுமல்ல, இவர்களெல்லாம் தமிழ்நாட்டின் மண்ணின் மக்களே. அவர்களும் மரபு வழி தமிழர்களும் சேர்ந்துதான் தமிழர் தாயகத்தை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாப்ப, தமிழ் பண்பாட்டை பாதுகாக்க, தமிழ்நாட்டை இறையாண்மை மீட்க போராட வேண்டும். அப்படிப்பட்ட திட்டம் வைத்திருப்பது தமிழ் தேசிய பேர் இயக்கம். அதற்காக பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாமல் களத்திலே நின்று போராடி கொண்டிருப்பது தமிழ் தேசிய பேர் இயக்கம். எனவே இதை நல்ல இளைஞர்கள், தம்பிகள் நல்லபடியாக சிந்தித்து பாருங்கள், எது சரி என்று பாருங்கள். இலக்கு நோக்கி இன்றைக்கு வெளியாரை எதிர்த்து 56க்கு பிறகு வந்த வெளியாரை வெளியேற்று என்று சொல்லி வெளிப்படையாக போராடி கொண்டிருப்பது தமிழ் தேசிய பேர் இயக்கம். வடநாட்டிலிருந்து வந்தாலும் சரி, பக்கத்துல ஆந்திராவிலிருந்து வந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் சரி, 56க்கு பிறகு வந்தவர்கள் அயலார் வெளியேற்று என்று சொல்லுகிறோம், சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம். எனவே அதற்கு கூடுதல் லட்சிய பொறுப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு திமுகவை ஒழித்து விட்டால், தேர்தலில் திமுகவை வீழ்த்தி விட்டால் போதும் என்று கருதக்கூடிய இயக்கம் அல்ல, லட்சியத்தை அடையணும். அதை நோக்கி போகும்போது மனித நேயம் இருக்கணும், சர்வதேச அரங்கத்தில் நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நாம அவங்க அயலாரா கருதவில்லை. இந்த மண்ணின் மக்கள், அவர்களுக்கு உரிமை உண்டு. அதுல நம்ம ஜாதி பேர் வேண்டான்னு சொல்லும் பொழுது ஜிடி நாயுடுக்கும் பேர் வேண்டாம், கோ துரைசாமின்னு வைங்க. ஏன் என்றால் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். அவரு சாதாரணமான ஆள் இல்ல. நான் அண்ணல் தங்குவோம் மட்டும் சொன்ன, நீங்க குறுக்கிட்டீங்க. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழியில எழுதியிருக்காரு பல தடவை. அவருக்கும் ஐயா ஜிடி நாயுடுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவரும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் நடத்தி பல தடவை சிறைக்கு போனவர். அவரை ஆதரித்து பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார் ஜிடி நாயுடு. அவருக்கு உதவி செய்கிறேன் என்றும் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்டவர். அடுத்தது, நான் ஜிடி நாயுடு அவர்களை 2 தடவை 2 இடத்துல பார்த்து அவர் பேச்சை கேட்டேன். 1965 மொழி போர்ல அவர் ஆதரிச்சவர். அந்த மொழி போரை, இந்திய எதிர்ப்பு போரை ஆதரிச்சவர். நாங்க பார்த்ததை வர 1966ல அவருடைய கருத்துக்கள் பத்தி எல்லோரும் பார்த்திருக்கோம். அவர் நேரா பார்த்தது 66ல் தஞ்சாவூர் திலகர் திடலில் இந்திய எதிர்ப்பு மாநாடு திமுக மாணவர் அணி சார்பில் நடக்கிறது. அதில் அறிஞர் அண்ணா, கருணாநிதி, போல நம்மளுடைய ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜிடி நாயுடு எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். ஜிடி நாயுடு உரையை நான் அதில் கேட்கிறேன். அதன் பிறகு 1968ல் சென்னையில் நடந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பொது அரங்கம் வெளியில தீவுத்திடல்ல நடந்தது, பந்தல் போட்டு. அந்த பொது அரங்கத்தில் ஜிடி நாயுடு உரையை நான் கேட்டிருக்கிறேன். எனவே அவர் தமிழ் மொழி பக்கம், தமிழ் இனத்தின் பக்கம், தமிழ் தேசத்தின் பக்கம் நின்றவர். எனவே அவருக்கு நாம ஒரு பாலமோ வேறு நினைவு சின்னமோ வைப்பது கட்டாய கடமை என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஜாதி பேர் யாருக்கும் கூடாது என்று சொல்லிவிட்டு அவருக்கு மட்டும் விதிவிலக்காக ஜாதி பேரை வைக்க வேண்டிய தேவையில்லை. கோ துரைசாமின்னு வைங்க, பிராக்கெட் சின்னது வேணா கீழே மட்டும் சின்ன குறிப்பு மட்டும் போடுங்க அந்த பாலத்துக்கு முன்னாடி பலகையில என்று சொல்லுகிறோமே தவிர, அதுல மாற்று கருத்தே ஒண்ணும் கிடையாது. வெறும் யாரும் தாஜா பண்றதுல உண்மையான நிலைப்பாடு இதுதான். அந்த நிலையில தான் நம்ம நிலைப்பாட்டை வைக்கிறோம், சரியா வைக்கிறோம். ஐயா, சுபவி இந்த சிக்கல் குறித்து சொல்லியிருக்காரு. இப்ப மூப்பனார்னா தெரியும், கருப்பையன்னா எப்படி தெரியும், அதே மாதிரி புலித்தவன், முப்பாட்டன் புலித்தவன்னா தெரியும். இப்ப புலின்னு சொன்னா தெரியும். புலித்தவன் பேர் பாலத்துக்கு வச்சா புலி பாலம்னா வைப்போம், புலித்தவன் பாலம் தானே அப்ப எப்படி புரியும்? என்ன அப்படி கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வித்தியாசமா பார்க்க வேண்டியது தம்பி. புலித்தேவன் வரலாற்றுல அது இயற்பேரா வரலாற்று பேரா பிடிச்சு, அதை விட்டுருங்க. கருப்பையா மூப்பனார்னு சொல்லி இப்படி அழைக்கிறாங்க. ஏன் அழைக்கிறாங்க? இதான் ஈவேரா ஜாதியை ஒழிச்சிட்டாரு தமிழ்நாட்டுல. ஈவேராவை கேட்டுக்கிட்டு தான் சூரியன் முளைக்கணும், சூரியன் மறையணும். இது என்ன பகுத்தறிவை பத்தி இவ்வளவு பேசிட்டு இவ்வளவு பச்சையா ஈவேராவை காட்டி கொடுக்குறீங்க சுபவி?
ஏன் மூப்பனார் சொன்னதான் தெரியுங்க நிலையை எப்போ வருது? மூப்பனார் எப்போ வந்தார் தலைவர்? புலித்தேவரை விடுங்க, பல 100 ஆண்டுக்கு முன்னாடி வந்த வீரன். இந்த ஈவே வந்து பகுத்தறிவு புரட்சி பண்ணி தமிழ்நாட்டையே மாத்தி ஜாதி ஆதிக்கம் இல்லாமல் ஜாதி அடையாளம் இல்லாமல் செய்து முடித்து விட்டார் என்ற கதையளந்த கூட்டமே. கருப்பையா பேர்ல மூப்பனார் மட்டும் நிக்குது, கருப்பையா மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்? அந்த மூப்பனாரோட கூட்டணி வச்சுக்கிற திமுக பகுத்தறிவு செம்மல்கள், தமிழனுக்கு பல்லுவழக்கு கத்துக் கொடுத்த திமுக, பல்லுவழக்கு கத்துக் கொடுத்த திக, ஈவேரா, கோவலங்கட்ட கத்துக் கொடுத்த திமுக, அந்த மூப்பனார் தான் என்று நிலையை கொண்டு வந்து வச்சிருக்க கேடு இல்லை. இதெல்லாம் நீங்களே ஒத்துக்கிறது, ஒப்புதல் வாக்கு மூலம். எவ்வளவு மோசமான திமுக பொய் புரட்டை பேசும், அதுபோல திமுகவினுடைய அல்லக்கைகளும் எவ்வளவு பொய் புரட்டை பேசுவார்கள் என்பதற்கான சான்று இது. ஒரு தலைவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் பெருசா சாதி பேர் போட்டுக்கிறது இல்லை, பிற்காலம் தான் வருது. கருப்பையா மூப்பனார்னு வருது. நீங்களே சொல்லியிருக்கணும், அவர்கிட்டே சொல்லியிருக்கலாமே, மூப்பனார்னு போட்டுக்க வேண்டாங்க. நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, உங்க கருணாநிதி தான் கூட்டணி. அப்புறம் கருணாநிதியும் கருப்பையாவும் சேர்ந்துதானே தேவகவுடா பிரதமரா, குஜராத் பிரதமரா என்று தீர்மானிச்ச காலம்லாம் இருந்ததில்ல. மூப்பனார் சொல்லக்கலாம்ல. மூப்பனாரை விட்டுருங்க, நம்ம தமிழ் சமூகத்துல இதெல்லாம் கிடையாது, எனவே கருப்பையா என்ன வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கலாம்ல. ஏன் வால் பிடிச்சிங்க? ஏன் தொண்ணாந்துக்கிட்டு போனீங்க? இப்ப எங்களை கேக்குறீங்களா? நீங்க பகுத்தறிவை பரப்பி அப்படியே ஜாதி இல்லாம தமிழ்நாட்டில் பண்ணிட்ட ஆளுங்க, ஜாதிக்குள்ள தினம் நடந்துட்டு இருக்கு, அது வேற ஒரு விஷயம். அப்படி பண்ண ஆளு நீங்க கேக்குறீங்களா? என்ன அர்த்தம்? அப்ப ஜாதி பட்ட பேர் போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா, வேண்டாமா? அப்போ நீங்களா செலக்டிவா வச்சுக்குவீங்க, இந்த நேரத்துக்கு ஜாதி பேர் போட்டுக்கலாம், இந்த நேரம் போட்டக்கூடாது. அது என்ன ஜனநாயகம்? அதான் நேர்மை இல்ல. திராவிடத்துல எப்பவுமே நேர்மை இல்ல, சூழ்ச்சி, பொய், புரட்டு. அந்த சூழ்ச்சினால இதெல்லாம் வருது. ஏன் ஜாதி பேர்ல ஒரு தலைவர் இருக்காரு, பழைய காலத்தை விடுப்பா, புது காலத்துல ஏன் இருக்காரு? இன்னும் கேட்கிறேன் உங்களுக்கு. வீரமணி ஐயா வந்து கடுமையா அறிக்கை விட்டுருக்காரு, இந்த மாதிரி நம்ம சிலவற்றை விதிவிலக்கு வேணும், பேர நிக்கணும், அவருடைய நோக்கம் நிறைவேறுமான பாலத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வீரமணி சொல்றாருல்ல. அத்தோடு சொல்ல அரைவேக்காடுகள் ஏயா ஒரு விமர்சனம் பண்ணா அது அரைவேக்காடா? ஒரு மாற்று கருத்து சொல்றாங்க, மாற்று பதில் சொல்லுங்க. அந்த பாணியில நாங்களும் உங்களை பேசிட்டு இருந்தா என்ன அந்த தர்க்கம் நடக்கும்? ஒரு பெரியவர், அரசியல்ல மூத்தவர், நீங்க கண்டிச்சு கூட சொல்லலாம். அரைவேக்காடுகள் விஷமத்தனமாக என்ன இதெல்லாம் அந்த பேச்சுங்கிறேன். ஒரு பெரிய ஒரு மூத்த தலைவர் பேச்சா இது? அவங்க கருத்தை நீங்க மாத்த பேசுங்க, உறுதியா பேசுங்க. இந்த சொற்கள்லயே ஏன் இவ்வளவு ஒரு உதாசீனம், இழிவுபடுத்துறது, ஒரு விமர்சனத்தை இழிவுபடுத்துறது? வீரமணி இதான் சுயமரியாதை. அது அந்த மாதிரி ஒரு இதா இருக்குங்க. இப்ப சுபவீர பாண்டியன் எல்லாம் இருக்காருல்ல, அந்த மாதிரி ஒரு அவர் எழுதாரு. நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஈவேரா படம் எடுத்தீங்க, திரைப்படம், பெரியார்னு அதுக்கு பேருங்க. நம்ம சத்யராஜ் எல்லாம் நடிச்சாங்க, நல்லா நடிச்சிருக்காரு. சத்யராஜன் எல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தெல்லாம் பார்த்தோம். அந்த படத்தை டப்பிங் பண்ணி தெலுங்கு கொண்டு போறீங்க. ஏன்? உங்க தாயகம், புரியுதா? எல்லா மொழியிலுமே டப்பிங் பண்ணீங்க. எனக்கு தெரியல எல்லா மொழி பண்ணீங்க. உடனடியே டப்பிங் பண்ணது, மொழி மாற்றம் பண்ணது தெலுங்குக்கு. என்ன எதுக்கு உடனே பண்ணீங்க? எல்லா மொழியும் பண்ணலாம், தப்பு கிடையாது. உடனே முதல்ல பண்ணது தெலுங்குக்கு, உங்க தாய்மொழி, திராவிட தாய்மொழி. அந்த படத்துக்கு அங்க என்ன பேரு? ஈவி ராமசாமி நாயக்கர். யோகியதை புரிஞ்சு போச்சா? எப்ப அது அதேமா 90கள் வந்திருக்கு அந்த படம் நினைக்கிறேன். 90கள் அப்படியே பகுத்தறிவு புழம்பு, அது மாதிரி விதை உளுந்து தோப்பா பகுத்தறிவு வளர்ந்து தமிழ்நாட்டுல செழிச்சு கிடக்குது. ஜாதிக்கே இடம் இல்லை உங்க புருடாவில், உங்க புராணத்துல. அப்ப நீங்க உங்க பெரியார் படத்தை ராமசாமி நாயக்கர்னு உங்க தாயகம் இருக்குல்ல, ஆந்திரா திராவிட தாயகம், அங்க கொண்டு போய் பண்றீங்க. இதுதான் உங்க நேர்மை. இது ஐயா வீரமணி ரொம்ப இப்ப காட்டாம பேராரு, அறவே காட்டு நம்ம பையங்களை பேசுறாரு. உங்க நேர்மை என்ன சொல்றது? நாங்க இப்ப தெலுங்குல உங்க தாயகத்துல ஆந்திராவில் வந்து பேசுவீங்க. இதெல்லாம் நாயக்கர் தான் அவரு, மாத்திக்காத அவரு. ஏன் தமிழ்நாட்டுல நாயக்கர் போட்டுக்க மாட்டாரு, அதை சாதனையா பேசுவீங்க. ஆந்திராவில் நாயக்கர்னு தான் அவர் படத்துக்கே பேர் வைப்பீங்கன்னா என்ன அர்த்தம்?
இரட்டை வேடம் போட்டிருக்கீங்க. உங்க தாயகமான ஆந்திராவுக்கு ஒரு வேடம், எங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வேடம் போட்டிருக்கீங்க. அதான் நான் சொல்ல முடியும். அதனால இது அது வீரமணி பேரெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. நான் சொல்றது இதுதான். நம்ம தமிழ் பிள்ளைகள் ஒரு லட்சியம், அரசியல் லட்சியத்தோடு இருக்கிறோம். அரசியல்னா தேர்தலில் பதவி அடையிறது மட்டுமே அரசியல் லட்சியம் இல்லை, புரியுதுங்களா? தமிழ்நாட்டுடைய அரசியல் இறையாண்மையை மீட்பது, தமிழர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய உரிமையை மீட்பது, இப்படி பல்வேறு உரிமைகளை நாம மீட்க வேண்டிய தேவை. இவ்வளவு எதிர்ப்பு வந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் எதுவும் இந்த மறுப்பும் எதுவுமே தெரிவிக்காம இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சருக்காக தான் இவ்வளவு பேர் பேசுறாங்களே, அப்புறம் அவர் ஏன் பேசணும்? அவர் இந்த 2 முகாமிலையும் இருக்க விரும்புவாரு. அவர் இப்படி சொல்லலப்பா அப்படின்னு சொல்லலப்பா, அவர் பொதுவா இருக்காருப்பா அப்படிங்கிற தோற்றத்தையும் கொடுக்கலாம். எல்லாம் நடிப்பு தானே இது, அதனால இருக்கலாம். இல்லைங்க, இப்ப பேர் வைக்கிறதே ஒரு திட்டமிட்டதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பேர் வச்சாரு, இப்ப எஸ் வி சேகரோட அப்பா பேர் வச்சாங்க, அதுக்கப்புறம் ஜெயசங்கருடைய அப்பா பேரு வைக்கிறாங்க, அது ஆரியத்துல அவங்க பேரை வைக்கிறாங்க. இப்ப பாலத்துக்கு பேர் வைக்கும் போது இப்ப தெலுங்கு பேரு, இது மாதிரி திட்டமிட்டு பண்ற மாதிரியே இருக்கு. தமிழை புறக்கணிச்சு தமிழ் மொழியை புறக்கணிச்சு அப்பா பேர் வைக்கிறாங்க, வெங்கட்ராமன் தெருன்னு வைக்கிறாங்க, இப்ப வைக்கிறாங்க. இப்படி தமிழர்களுக்கு தமிழ் என்ன உணர்வு, தமிழ் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு, தமிழர்கள தியாகிகளா உள்ளவங்களுக்கு ஏன் அப்படி வைக்கல அப்படிங்கிற கேள்வி என்பது நியாயமானதான். அவங்க தான் அதுக்கு விடை சொல்லணும். எனவே நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றது, நான் இந்த மாதிரி ஒன்னொன்னே அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம யார் பேர் வைக்கணும்னு கேட்குறோமோ அந்த பேரை நம்ம வையின்னு சொல்லுவோம். மற்றபடி ஜாதி விஷயங்களை வைத்து மீண்டும் மீண்டும் அதை மீட்கிற நோக்கத்திலையும் பேசிடக்கூடாது. ஜாதி அடையாளங்களை பாதுகாக்கிறது, தமிழ் ஜாதி என்றால் முற்போக்காருவாங்கன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. தமிழ் ஜாதியில வச்சுக்கிட்டவங்க, ஜாதி பேரை வச்சுக்கிட்டவங்க முற்போக்கா இருக்கிறவங்களும் இருக்காங்க, பிற்போக்காரங்களும் இருக்காங்க. நம்ம தமிழ் தேசியத்தில் ஒரு முற்போக்கான கருத்துக்களை வளர்த்து, ஒரு பிறப்பு அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லாமல் சமத்துவ பார்வையை மேலும் மேலும் வளர்த்து நம்ம கொண்டு போகணும். நம்ம அடைய வேண்டிய இலக்கு ரொம்ப தொலைவாக இருக்கிறது. அந்த இலக்கு, அடைய வேண்டிய இலக்கை நோக்கி தான் நம்ம பயணம் போகணும். அப்போ இந்த மாதிரி இடையில வர்ற சிக்கல்களுக்கும் சரியான முறையில் தீர்வு காணணும். ஒதுக்கிட்டு எஸ்கேப் ஆகி போறதில்லை, சரியான முறையில் தீர்வு காணணும். அந்த முறையில் தான் நம்ம அவரு செஞ்சிருக்காரு. அந்த கருத்து உடையவர் துரைசாமி ஐயா என்கிற ஜேடி நாயுடு என்கிற துரைசாமி, அவருக்கு நீங்க பேரை சூட்ட நிலமத்திலேயே வச்சிருங்க, பேரை சூட்டுக்கார மாற்ற வேண்டியதில்லை. ஜாதி பேரை நீக்கிட்டு சூட்டுங்க என்பதுதான் நம்முடைய. நன்றிங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.